எனும் மகாசக்தி எழுதுகோளாய் திகழ பகுத்தறிவை பரவச் செய்த பண்பாளனாக கோடான கோடி நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சரித்திர நாயகன், பண்பாட்டு பெட்டகம், தமிழகம் கண்டெடுத்த தவப்புதல்வன், கொள்கை முழக்கமிடும் தமிழ் முரசு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவைகளை விதைத்து அறுவடை செய்ய மக்கள் மனங்களில் எழுத்தாணி கொண்டு உழுந்தவர். தோன்றுவது எல்லாம் மறையும் தன்மையுடையவை, மறைந்த பின்னரும் வாழ்வதுதான் பெருமை. இயேசுவைப் போல பூமிக்கு வந்து புத்தனைப் போல வாழ்ந்து காட்டி காந்தியைப் போல புகழோடு வாழ்ந்தவர் நம் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய சீரிய படையின் தளபதியாய் விளங்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வகுப்பறையிலே படித்தவர்கள் பலர். ஆனால் முதல் மாணவராய் திகழ்ந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இந்திய திருநாட்டின் தென்கோடி மூலையில் சோழ சாம்ராஜ்யத்தின் புலிக்கொடி பட்டொலி வீசி பிறந்த தஞ்சை தரணியில் திருக்குவளை என்ற கிராமத்தில் வேளாண் தொழில் ஈடுபாடு விசைத்திறனும் கொண்ட மிகவும் பிற்படுத்த ஒரு குடும்பத்தில் பிறந்து இளம் வயதிலேயே தன்மான உணர்வும் தமிழ் மொழி பற்றும் கொண்டு தந்தை பெரியாருக்கு தொண்டனாகவும் பேரறிஞர் அண்ணாவுக்கு தம்பியாகவும் உழைக்கும் வர்க்கத்திற்காக தன்னையே ஆளாக்கிக் கொண்டு வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற சூளுரையோடு கடலிலே தன்னை தூக்கி எறிந்தாலும் தமிழ் மக்கள் ஏறி சவாரி செய்யும் கட்டுமரமாக மிதப்பேன் என்ற கடமை உறுதியோடு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களின் உரிமை வாழ்வு ஒன்றையே அள்ளும் பகலும் நினைவில் கொண்டு அவர்கள் அணிவகுப்பில் சிப்பாயாக பணியாற்றும் பேறு பெற்று ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் எனும் சபதம் என்றைக்கு நிறைவேறும் என்ற அந்த ஏக்கத்தை தன் தூக்கத்திலும் கனவாக அக்கனவை நனவாக்க வேண்டும் என்கிற அந்த முதுமை நிறைந்த நிலையிலும் மன இளமையோடு பணியாற்றிக் கொண்டிருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இன்று நம்மிடையே இல்லை. இருந்தாலும் அனைவருடைய நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய புகழ் ஓங்குக 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 என்று சொல்லி அவர்களுடைய உருவத்தை அனைத்து பகுதிகளிலும் அமைக்க வேண்டும் என்று சொல்லி 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய வருகிற தேர்தலிலே வெல்வோம், அனைத்து தொகுதிகளிலும் தலைவர் கலைஞருடைய சிலை எங்குமே இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய கோட்டூர் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் KV பாலராஜன் அவர்களுக்கு நன்றி கூறி அவர் இந்த ஏற்பாடை செய்து கொடுத்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.